உட்கட்டமைப்பை விஜய் மாற்றப் போகிறதா ஒரு தகவல் ஒன்று வெளியாயிட்டிருக்கு. அதாவது நெருங்கிய நண்பர்களாகவும் ரசிகர் மன்ற தலைவர்களாகவும் இருந்து வந்த நம்பிக்கைக்குரியவர்களை 2ஆம் கட்ட தலைவர்களாக நியமிக்க விஜய் திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முக்கிய நிர்வாகிகளான புஷி ஆனந்த் ஆகட்டும், ஆதவ் அர்ஜுனாவாகட்டும், நிர்மல்குமார், ஜான் ஆரோக்கியசாமி என யாருமே இல்லாமல் அனைத்து கட்சி நடவடிக்கைகளையும் விஜய் தனியாக கையாண்டுட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாகுது. ஏன்னா புஷி ஆனந்தெலாம் தலைமறைவு, இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எங்கெங்கேயோ இருக்காங்க, ஆனால் ரீச் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள்லாம் வெளியாயிட்டிருக்கு. ஸோ அதன் பிறகு இன்னொரு முக்கியமான விஷயமா, கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களோட குடும்பத்தினருக்கு வீடியோ கால் மூலம் விஜய் பேச முடிவு செய்திருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகுது. இந்த வீடியோ கால் மேட்ரு தான் இப்போது அரசியல் வட்டாரங்களில் எல்லாரையும் அதிர்ச்சியாக்கியிருக்கு. ஏன்னா மற்ற கட்சிக்காரங்கள்லாம் நேரடியாக போய் அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் அதை பண்ணிகிட்ருக்காங்க, ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் நேரடியாக போகலனாலும் பரவாயில்ல, விஜய் தரப்பாக யாராவது போனாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தா அவங்க கட்சியில் ஆளே இல்லை போல். விஜய்னா வீடியோ கால் பேசுகிறாரு. சரி, வீடியோ கால்னாவது சொன்னாரே, நேராக பனையூருக்கு வாங்க அப்படின்னு சொல்லாமல் விட்டாருன்னு நிறைய பேர் சோஷியல் மீடியாக்களில் பேசிகிட்ருக்காங்க.